மந்திரம் 20. பொம்மி, நீ என்ன பைத்தியமா? எல்லாரையும் வெளியில விட்டுட்டு நீ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்ட. உனக்கு சமைக்க கூட தெரியாது. இப்போ நீ என்ன பண்ண போற? நீ சமைக்கிறத சாப்பிட்டா இங்க இருக்க எல்லாம் செத்துரும். ஐயோ கடவுளே, இவ்வளோ அழகா படிச்ச உனக்கு என் ஃப்ரெண்டுக்கு மூளை கொடுக்க மறந்துட்டியே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க குறும்பு தேவதை. அதுக்கு பொம்மி செம கூலா, என்ன குறும்பு தேவதை நீங்க? பொம்மினா ரொம்ப ஜாலியாக எப்போவும் விளையாடிக்கிட்டே இருப்பான்னு தானே நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சமையல் தேவதை கிட்ட சமையலும் ருசி தேவதை கிட்ட ருசியும் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதனால எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். இன்னைக்கு டின்னர் நான் தான் சமைக்க போகிறேன். சூப்பராக சமைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் மட்டும் போதும். நான் பண்ணுறதை பாருங்கள், அவ்வளோதான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம ஹாப்பியாக அழகாக பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ண ஆரம்பித்தா. மறுபுறம் தீப்தி அது கொதிக்கிறத பார்த்தா. என்னது இது அப்படின்னு அவள் கேட்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்ரீதேவி அதுக்கப்புறம் அவங்க வாய்க்குள்ள ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாங்க. உடனே அந்த பானையில் இருந்த பொருள் கொதிக்கிறத நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஃபேமிலியை காட்டிச்சு. அந்த ஃபேமிலியை பார்த்த தீப்தி ரொம்பவே ஷாக் ஆகி நின்னா. அவளுக்கு எதுவுமே புரியலை. ரொம்ப ஷாக்கிங்கா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்ரீதேவி, உனக்கு இந்த பையனை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தீப்தியோட முகம் தெரிஞ்சது. இதில் தான்ப்பா ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த தீப்தி வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கிருஷ்ணாவோட அக்கா கீர்த்தி தான். மறுபுறம் கிச்சன்ல இருந்து கமகமன்னு வாசனை வந்துட்டு இருந்தது. நாங்கள் எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம். அப்போ பொம்மி அவள் சமைச்ச எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சா. செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக டைனிங் டேபிளில் போய் உட்கார்ந்தோம். அம்மா பரிமாறுறதுக்காக வந்தாங்க. இதை பார்த்து பொம்மி, அம்மா நீங்கள் எதுக்கு, போய் உட்காருங்க, எப்போவுமே நீங்கள் தான் பரிமாறுறீங்க, இன்னைக்கு நான் பரிமாறுறேன், நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பரிமாறினான். உண்மையாகவே அவள் சமைச்ச சாப்பாடு செம்மையாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு தியா, அம்மா உனக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல, பொம்மி அக்கா கேட்டு நல்லா கற்றுக்கோ, சமையல்னா இப்படி இருக்கணும், நீ சமைக்கிறது நல்லாவே இருக்காது, வாயிலே வைக்க முடியாது, வாரத்துக்கு 100 நாள் இட்லி சாம்பார் தோசை, இதை தவிர எதுவுமே சமைக்க தெரியாது, அதுவும் உப்புப்பாக இருக்கும், வாயிலே வைக்க முடியாது, ஆனாலும் பாவம் எங்கள் அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாரு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னான். இதை கேட்ட எல்லாரும் சிரிக்க ராதா முறைச்சிக்கிட்டே, நீ தப்பா சொல்கிறதியா, வாரத்துக்கு 7 நாள் தான், 100 நாள் இல்லை, புரியுதோ அப்படின்னு கேட்க, என்ன கண்ணை இப்படி பெருசு பெருசாக வச்சா நான் பயந்துடுவேனா, உனக்கு பயப்படுற ஆள் நான் இல்லை, உன்னோட முறப்பெல்லாம் அப்பா கிட்ட காட்டு, அவர் தான் பயப்படுவார், முதல்ல நல்லா சமைக்க கற்றுக்கோ, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ராதா, அது சரிதான், உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தா. அது மற்றவங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பொம்மி, ஏன் தியா நிஜமாவே என் சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, வேற லெவலக்கா, சூப்பராக இருக்கு அப்படின்னு பாராட்டினா. சரி, நீ நாளைக்கு ஸ்கூல் போகும்போது நானே உனக்கு லஞ்சு சமைக்கவா, உனக்கு ஓகேவா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க, நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன், ரொம்ப சூப்பர், கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பூமி, சரி நாளைக்கு உனக்கு லஞ்சுக்கு நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லவும் அவள் இன்னுமே ஹாப்பி ஆயிட்டா. இதை கேட்ட ராதா, அடி பாவி, அவள் சமைக்கிறான உடனே வேணும்னு சொல்லிட்டேன், இதுவே நான் சமைக்கிறேன்னு சொன்னால் மட்டும் அது பண்ணு இதை பண்ணுன்னு 100 லிஸ்ட்டு சொல்லுவா. சரி, குழந்த ஆசைப்படுறாளே கேட்குறாளேன்னு சமைச்சா அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1000 கம்ப்ளைண்ட் வேற. அது சரி, இவளை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சிரிச்சாங்க. மறுபுறம், என்ன தீப்தி, இந்த பையனை உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீதேவி. அதுக்கு தீப்தி, அது தெரியும், எல்லாரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஒரு ஃபோட்டோவில் சில பிள்ளைங்க காமிச்சிருக்காங்க,
அதான் நீங்க காமிச்ச உடனே கிருஷ்ணான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. இதை கேட்ட ஸ்ரீதேவி, அவனை பற்றி உனக்கு சரியா தெரியாது. இந்த குட்டி சாத்தனை பெத்ததே இவன் தான். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேனே தியா, அதோட அப்பந்தான் இவன். அந்த குழந்தை தான் என்னை கேக்கா மாற்றி ஃபேக்ட்ரிக்கு அனுப்பினான். அவள் ராணி லோகத்தில் பிறந்த ஒரு அதிசய குழந்தை. அவள் மட்டும் என் கையில் மாட்டினா சாவடிச்சிடுவேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ராணி தேவதை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரணமான குழந்தைலாம் இல்லை. அவளுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. அவள் கூடவே விளையாடிட்டு இருக்கு பாரு இன்னொரு குட்டி சாத்தான். அது பேர் தான் ஷான். நமக்கு இப்போ அந்த குழந்தை தான் வேணும். அவன்தான் அந்த அதிசக்தி. அந்த குழந்தையோட ஃபேமிலியே எனக்கு அழிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்டு தீப்தியோட காதில் எதுவுமே விழலை. அந்த ஃபேமிலியை ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தா. மறுபுறம் சும்மா காற்று வாங்கலாம் அப்படின்னு டெரஸுக்கு போனா. அங்கே பொம்மி ரொம்பவே அமைதியாக நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்து, மேடம் தூக்கம் வரலையா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சிரிச்சுக்கிட்டே, அண்ணா நீங்களா? ஆமாம், எனக்கு தூக்கம் வரல. நான் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன். நான் கீழே உட்காந்துருந்தா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்னு தான் டெரஸுக்கு வந்தேன். ஆமாம், தியாவும் ஷானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா. அவங்க 2 பேரும் இப்போதாம்மா தூங்கினாங்க. நீ நிஜமாவே ஃபேரி காட் மதர் சொல்லி தான் இங்கே வந்தியா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், உங்கள் பையன் ஷான் ஒரு அதிசக்தி. அதனால அவனுக்கு நிறைய ஆபத்து வர இருக்கு. அதனால தான் தேவதை லோகத்தில் இருக்க தேவதைகளும் ஃபேரி காட் மதரும் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னான். என்னம்மா நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? தேவதை லோகம் தேவதை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லப்படுற கதை தான். தேவதை லோகம்னு ஒன்றெல்லாம் இல்லவே இல்லை. அது மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொன்னார். மீண்டும் சந்திப்போம்.